கொஞ்ச நேரம் யாருமே சந்தோஷமா இருந்துட கூடாதே. எங்க இருந்தாலும் வந்துடுறா. ராசி இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தான். இதோ வந்துட்டாளே. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? எல்லாருமே இப்படி ஜாலியா இருக்கும்போது ஜனனி நம்ம கூட இருந்தா தானே பாட்டி சந்தோஷமா இருக்கும். இங்க பாரு ராசிவா, நீ என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் உன் பொண்டாட்டிய இந்த ஜென்மத்துல எனக்கு பிடிக்காது. போதுமா? மாமா, தாத்தாவை விடுங்க, அவர் அப்படிதான் பேசுவாரு. நம்ம தீபாவளி பட்டாசு வெடிக்கலாம் மாமா. வாங்க மாமா, வாங்க. நம்ம ஜாலியா இருப்போம், வா. உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறது உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? இல்ல என்கிட்ட நடிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? அம்மாடி கண்ணுங்களா, அப்பாவை இப்படி அனாதையை விட்டுட்டு போறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னங்க இது? இப்ப எதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ராஜி, நான் எவ்வளவு பெரிய பாவி. 2 பிள்ளைகளை வாரி கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன். இப்ப எதுக்குங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தீபாவளின்னு வந்துட்டாலே 1 வாரத்துக்கு இந்த வீடு கலகலப்பா இருக்கும். அக்காவும் தங்கச்சி போட்டி போட்டு தீபாவளி பலகாரம் பண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. சில சமயம் என்னால புது தண்ணி கூட எழுதி கொடுக்க முடியாம போயிடும். ஆனா அவங்க 2 பேரும் முகத்தை வச்சு பார்த்ததான் ஞாபகம் இல்லை. எதை பத்தி கவலைப்படாம 2 பேரும் சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஊரே வெளிச்சமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கப்ப என் 2 பொண்ணுகளும் இல்லாம இந்த வீடை இருட்டு போய் கிடக்கு. என்னங்க நீங்க? நல்ல நாள் அதுமா, ஏன் இப்படி நடு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? வாழ வேண்டியவங்களை இவ்வளவு சீக்கிரம் பிரிச்சு என்கிட்ட இருந்து கூட்டு போயிட்டாரு. இப்ப நான் எதுக்கு உயிரோட இருக்குன்னு எனக்கே தெரியல. ஏங்க, என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷியாவே தெரியலையா? நீங்க மட்டும் இல்லைன்னா ஏன் நிலைமை என்னங்க ஆகும்? என் கஷ்டத்தை புரியாம கண்டதையும் பேசிட்டு இருக்காத. ஒரு அப்பனா பொண்ணுங்களுக்கு காரியம் பண்ற கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அதை நான் 2 தடவை அனுபவிச்சேன். என்னவோ பண்ணுங்க. நான் சொல்லி என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. அம்மாடி சொல்லச்சி, அம்மாடி சொல்லச்சி. கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு என்னாச்சுங்க? ஐயோ பயமா இருக்குங்க. கடவுளே, எனக்கு எதிரிங்க, என்னங்க ஆச்சு? ஐயோ ஐயோ கடவுளே. எனக்கு எனக்கு எழுந்திரிங்க, எனக்கு எந்திரிங்க, கண்ணு திறந்து பாருங்க. கடவுளே, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ என்ன ஜனனி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயோ கடவுளே, இன்னைக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா நடக்குது? பால் தரையில கொட்டுறது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. ஐயோ அம்மா, இது தேவையில்லாம பெருசாக்காது. அது நீங்க தலை தீபாவளியில அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, அதான் கண்ணு பட்டுச்சு. இந்த கண்ணுல வேற பட்டுச்சுலமா, அந்த பயத்துல ஏதோ பால் டம்ளரை தவற விட்டுருப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமா விட்டுருமா, பெருசாக்காது. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாதாரணமா நடக்காது.
நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காகவே நடக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மா, ஜனனியோட கையை பாருங்கம்மா, இன்னும் நடுங்கிக்கிட்டே இருக்கு. அது வெளியே பட்டாசு வெடிச்சதுல இன்னும் ஒரு மாதிரியா பதட்டமா இருக்கான்னு நினைக்கிறேன். உன் பேச்சை கேட்டா இன்னும் பயந்துருவாமா. கொஞ்சம் அமைதியா இருமா. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு எனக்கு என்னங்க 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 எழுதுறீங்க? ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க, ஐயோ கண்ணை திறந்து பாருங்களேன். சொல்லுங்க சித்தி. சுமதி, சித்தி என்னாச்சு? எதுக்கு அழுவுறீங்க? ஐயோ சுமதி, என்னன்னே தெரியல. உன் சித்தப்பா திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, என்னாச்சு? சித்தப்பாக்கு என்னாச்சு? என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. நீங்க பதட்டப்படாதீங்க, நான் வரேன் சித்தி. நான் உடனே வரேன். சீக்கிரம் வா. என்னங்க என்னங்க எழுதுறீங்க? என்னங்க அம்மா சொல்ற மாதிரி ஏதோ தப்பா நடக்க போகுது. வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. உடனே சுமதிக்கு ஃபோன் பண்ணி பேசணும். ஆனா இப்ப அம்மாவும் சிவாவும் இருக்காங்க, நம்ம பேச முடியாதே. அம்மா ஜனனி, நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். வா. போ, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம்.